மீசான் டைம் நேயர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். அமெரிக்க இராணுவ விமானத்தின் மீது ஈரான் அதிரடி தாக்குதல், 4 பேர் பலி, 2 பேர் மாயம். இஸ்ரேல் ஈரானுடைய 200 இலக்குகள் மீது சரமாரி தாக்குதல். ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சில்ல என்னதான் நடந்த அப்படின்ற பல்வேறு செய்திகளை பேசுறது தான் இன்றைய பதிவு. அமெரிக்காவை மிகப்பெரிய அச்சத்திலும் மிகப்பெரிய சோகத்திலும் ஆழ்த்திய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய இராணுவத்துக்கு சொந்தமான எரிபொருள் ஏற்றுகின்ற நிரப்புகின்ற KC-135 ரக விமானம் ஈராக்கினுடைய தெற்கு வான்பரப்பில் வைத்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் 4 பேர் பலியானதோட 2 பேர் மாயமானதாகவும், இந்த தாக்குதலை தமது வான் பாதுகாப்பு அமைப்புகள் தான் தாக்குதல் நடத்தி வீழ்த்தியதாக இப்போது ஹாத்தமுல் அன்பியாவினுடைய படைப்பிரிவின் ஊடக பேச்சாளர் இப்போது சர்வதேச ஊடகங்களுக்கு கருத்து சொல்லியிருந்தார். மற்றொரு விமானத்தின் மீது தாக்குதல் நடத்தியதில் அவசரமாக அது தரையிறங்கியதாகவும் அவருடைய அறிக்கையிலும் ஊடக சந்திப்பிலும் அவர் சொல்லியிருந்தார். இந்த தாக்குதல் நடந்த உடனே ஈராக்கில் ஈரானுடைய அனுசரணையோடு இயங்கி வருகின்ற ஆயுத குழுக்களில் ஒன்று இதற்கு உரிமை கூறியதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு ஈரான் தரப்புல தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் 4 பேர் பலியானதாகவும் 2 பேர் மாயமான செய்தி பதிவாகி இருக்கு. இது குறித்து அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை தலைமையகம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதில் 4 பேர் இறந்ததாகவும் 2 பேர் மாயமானதாகவும், ஆனால் இது விரோதிகளுடைய தாக்குதலுக்கு இலக்காகவில்லை, இது எந்திர கோளாறின் காரணமாகத்தான் விபத்துக்கு உள்ளானதில் இந்த அசம்பாவிதம் நடந்ததாகவும், இது 60 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு விமானம் என்றும் அவங்களுடைய ஊடக அறிக்கையில் சொல்லி இருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் வெடிச்சாச்சு அல்லது விழுந்தாச்சு, 4 பேர் இறந்தாச்சு, 2 பேர் மாயமாகியாச்சு, விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டல்ல அப்படின்னு ஒரு செய்தி தான் இப்போது அமெரிக்க தரப்புல சொல்வதை பார்க்க முடியுது. மொத்தமாக 4 மிகப்பெரிய விமானங்கள் இந்த யுத்தம் தொடங்கியதிலிருந்து இதுவரைக்கும் தாக்குதலுக்கு இலக்கான சம்பவம் பதிவாகி இருக்குது. அதுல 3 விமானங்கள் குவைத்தினுடைய வான்பரப்புல வச்சு குவைத் நாட்டினுடைய பாதுகாப்பினராலே சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவம் பதிவாகிருச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விமானம் ஈரானுடையதோ தாக்குதல் நடத்த வருகிறதோ என்ற அச்சத்தில் காலும் விலங்கல்ல கையும் விலங்கல்ல நடபடன்னு சுட்டு வீழ்த்திட்டாங்க. அமெரிக்க பயங்கரமான கடுப்புல இருந்தது. அந்த பக்கம் அவன் அடிக்கிறது, இந்த பக்கம் ஹிஸ்புல்லாக்கள் அடிக்கிறது, இப்படி பல்வேறு தரப்புகள் அடிக்கிறதுக்குள்ள நட்பு நாடுன்னு சொல்லி நாங்க உள்ள வந்தா எங்களுடைய விமானங்கள் கூட வித்தியாசம் தெரியாம எங்களுடைய விமானங்களை நீங்க சுட்டு வீழ்த்திட்டீங்க அப்படின்ற மாதிரி கடுப்பாகி பயங்கரமான ஒரு எச்சரிக்கை சார்ந்த ஒரு அறிக்கையும் அவங்க வெளியிட்டு இருந்தாங்க. ஈரானுடைய புரட்சிகர காவல் படையினர் ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலின் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொண்டதில் அது பலத்த சேதத்துக்கு உள்ளாகி இப்போது அமெரிக்காவை நோக்கி பின்வாங்குகின்ற சூழல் உருவாகி இருக்குது அப்படின்னு ஒரு செய்தியை புரட்சிகர காவல் படையினர் அறிக்கையாக விட்டிருக்கிறாங்க. இது குறித்து அமெரிக்க தரப்புல என்ன சொல்லப்படுது, அவ்வாறான ஒரு தாக்குதல் நடக்கல, ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் அதனுடைய பணியை செவ்வனை செய்து வருகிறது அப்படியான ஒரு அறிக்கையும் இப்போது அமெரிக்கா விட்டிருக்கிறாங்க. அத்தோடு மற்றொரு செய்தியையும் அமெரிக்கா சொல்லியிருக்குது. ஜெராட் போர்ட் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த கப்பல் அதனுடைய சலவை பகுதியை தீ பற்றி கொண்டதுனால ஒரு இராணுவ வீரர் பலத்த காயங்களுக்கு ஆளானதோட அந்த தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதான செய்தியையும் சொல்லியிருந்தாங்க. இதை ஏன் இப்போ சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை ஈரான் உரிமை கோரிடும் அப்படின்னு ஒரு அச்சத்தில் தான், இல்லப்பா அது இயற்கையான அனர்த்தமாகத்தான் இருந்தது, அதை நாங்கள் கட்டுப்படுத்திடும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு ஏதோ ஒரு வகையில் பலத்த சேதங்களுக்கும் சேதாரங்களுக்கும் ஆளாகின்ற ஒரு சூழ்நிலை அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கு. அண்ணனுக்கு அடிச்சாச்சா தம்பிக்கு வலிக்கும் இல்லையா? அந்த வகையில் இஸ்ரேல் ஈரானை பழிவாங்குவதற்கு கிட்டத்தட்ட கடந்த 24 மணி நேரத்தில் ஈரானுடைய 200 இலக்குகள் மீது இஸ்ரேல் பயங்கரமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டது. இராணுவ மையங்கள், ஏவுகணை ஏவுதளங்கள், அதே போல அணு ஆயுத உற்பத்தி வசதிகள் அப்படின்னு சொல்லி பல்வேறு உட்கட்டமைப்புகள் மீது தான் இந்த தாக்குதல் நடந்ததாக இப்போது ஈரானிலிருந்து வருகின்ற செய்தியும் அதே போல இஸ்ரேலும் இந்த தாக்குதலை இந்த தாக்குதல்களை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் சேதாரங்கள் குறித்து, உயிர் சேதங்கள் குறித்து எந்த தகவல்களும் இதுவரைக்கும் வெளிவராத சூழ்நிலையில இந்த தாக்குதல் நடந்து முடிஞ்சிருக்குது. பொறுத்தவரை பார்க்கலாம் இது குறித்த உயிர் சேதங்கள் என்ன அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் எதிர்வரும் தினங்களில் நிச்சயமாக வெளிவரும். இதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேலுடைய வட பகுதியான சராசிர் என்ற பகுதியில் 30 ஏவுகணைகளை மழையாக பொழிந்து பயங்கரமான தாக்குதலை நடத்தியது. இந்த ஒவ்வொரு ஏவுகணையிலும் கிட்டத்தட்ட 1000 கிலோ தொடக்கம் 2000 கிலோ வரைக்குமான வெடிமருந்துகளை தாங்கிய ஏவுகணைகளை தான் சரமாரியாக ஏவியதாக இப்போது ஈரானுடைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு.
இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 80க்கும் அதிகமானவர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கி இருப்பதாகவும் பலத்த காயங்களுக்குள்ளானதாகவும் மீட்பு பணிகள் நடந்து வருவதாகவும் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது. வெந்தகுள்ள வேலை பாய்ச்சிறது போல பதிலுக்கு அதுக்கு மேலே ஹிஸ்புல்லாக்களும் சரமாரியான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்திய சம்பவமும் பதிவாக இருக்கு. இந்த மோதல் பறந்துபட்டதாக வியாபித்திருக்கின்ற இந்த சூழல்ல ஈரானுக்கு எதிரான வெற்றியை அமெரிக்கா அறிவிப்பதற்கான தகுந்த நேரத்தை காலத்தையும் ஆலோசித்து வருவதாக டொனால்ட் ட்ரம்ப் அவங்க ஆலோசித்து வருவதாக அவருடைய ஆலோசகர் ஊடகங்களுக்கு சொல்லி இருந்தார். இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகத்தில் இருக்கின்ற கடும்போக்காளர்கள் ஈரானுக்கு எதிரான யுத்தத்தை தொடரணும் விடக்கூடாது என்ற அழுத்தம் கொடுக்கின்ற செய்தியையும் அந்த குறித்த டொனால்ட் ட்ரம்புடைய ஆலோசகர் சொல்லி இருந்தார். டொனால்ட் ட்ரம்புடைய நிலைமை ரொம்ப பரிதாபகரமாக மாறியிருக்கு. இஸ்ரேலுடைய அழுத்தம் அப்படின்னு சொல்லி தம்பியை பாதுகாக்க இத்தனை இராணுவ தளவாளங்கள் உள்ள அடிவாங்கின்ற ஒரு சூழல், சொந்த நாட்டுக்குள்ள சொந்த கட்சிக்குள்ள தனது கட்சிக்குள்ள இருந்து இல்லைன்னே இந்த யுத்தத்தை முடிச்சிடாதுங்க, இப்போது வெற்றி அறிவிச்சிடாதுங்க, போதாது இன்னும் அடிங்க அப்படின்ற மாதிரி அங்கிருந்த அழுத்தம் இங்கே திரும்பினா ஈரானுடைய ஏவுகணை தாக்குதலும் ட்ரோன் தாக்குதல்களும் ஈராக் பக்கம் போனால் கொஞ்சமாவது எண்ணெய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் தற்கொலை படகு தாக்குதல்கள் மூலம் அந்த கப்பல்களை அழிக்கிறது, அந்த சேதாரம் போதாக்குறைக்கு எண்ணெய் எடுக்க வான்பரப்புலையே அது பறந்து போகலாம் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் தாக்குதல் நடத்தி அதையும் வீழ்த்திய சம்பவம் இப்படின்னு சொல்லி கண்ணிவடியில் அப்படின்னு சொல்லி இப்படி பல்வேறு தரப்புல ஈரானுடைய தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இப்போது சின்ன பின்னமாகி டொனால்ட் ட்ரம்ப் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையும் உருவாகி இருக்கு. என்னதான் இருந்தாலும் நீங்க வெண்டாச்சோ நீங்க வெற்றி அடைஞ்சாச்சு அப்படின்னாவது அறிவிச்சுட்டு இந்த யுத்தத்தை முடிச்சிருங்க. காரணம் என்னன்னா இந்த யுத்தத்தால உலக பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலும் உண்டாகியாச்சு. அதுக்கு மேல இப்போது வளர்ந்து வருகின்ற பொருளாதார நெருக்கடிக்குள் இருக்கின்ற பல நாடுகள் எரிபொருள் இல்லாமல் கேஸ் இல்லாமல் பல்வேறு இன்னல்களையும் துன்பங்களையும் அவதியுறுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது. நீங்கள் தான் வந்தாச்சு, நீங்கள் தான் ஆட்சியை மாற்றி அமைச்சாச்சு, ஈரான் ஒரு நாடே உலகத்தில் இல்லைன்னு சொன்னால் கூட நாங்கள் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லைன்னே, நீங்கள் எப்படியாவது யுத்தத்தை முடிச்சிருங்க, நீங்கள் அறிவிக்கிற மாதிரி யுத்தத்தில் நாங்கள் வெண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி மார்பு தட்டி டோலாக்க தட்டி நீங்கள் பாட்டு படித்து நாட்டுக்கே போய் சேர்ந்துருங்கன்னே, மத்திய கிழக்கு நாடுகள் அமைதியாக வாழ விட்டுருங்க அப்படின்றது தான் இப்போது உலக அரங்கில் மக்கள் வினயமாக கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயம். ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சிலில் பஹ்ரைன் மற்றும் ரஷ்யா நாடுகள் முன்மொழிவுகளை முன்வச்சிருக்கிறாங்க. பஹ்ரைனுடைய முன்மொழிவுகள் வாக்கெடுப்பில் வெற்றி அடைந்ததாகவும் ரஷ்யாவினுடைய முன்மொழிவுகள் தோற்று போனதாகவும் சர்வதேச செய்திகள் சொல்லுது. பஹ்ரைனுடைய முன்மொழிவு 13 வாக்குகளால் வெற்றி அடைந்ததாகவும் ரஷ்யாவினுடைய முன்மொழிவு வெறுமனே 4 வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்த சம்பவமும் சர்வதேச ஊடகங்களில் செய்திகள் பார்க்க கிடைத்தது. பஹ்ரைனுடைய அந்த முன்மொழிவுக்கு ரஷ்யாவும் சீனாவும் வாக்களிப்பில் கலந்து கொள்ள இல்லை என்பதும், அதே போல ரஷ்யாவினுடைய முன்மொழிவுக்கு ஆதரவாக வாக்களித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவும் ரஷ்யாவும் பாகிஸ்தானும் சூடானும் அமெரிக்காவும் இன்னொரு நாடும் எதிர்த்து வாக்களித்திருந்தாங்க. மற்ற நாடுகள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமலே தவிர்த்திருந்தாங்க. பஹ்ரைன் என்ன விஷயங்களை முன்மொழிவாக வச்சிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரானுடைய தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாகவும் ஈரான் தனது தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் ஹொர்முஸ் ஜலசந்தி மற்றும் பாபல் மந்தேப் என்று சொல்லப்படுகின்ற ஜலசந்திகளில் அச்சுறுத்தல் விடும் வகையில் நடக்காமல் இருக்கணும், உடனடியாக அந்த இடங்களிலிருந்து வாபஸ் பெறணும், அவைகளுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்ற விடயங்களிலிருந்து ஈரான் தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு விஷயமும் அவர்களுடைய முன்மொழிவில் இருந்தது. ஆனால் இஸ்ரேலை பற்றியோ அமெரிக்கா பற்றியோ அவர்களுடைய தாக்குதல் பற்றியோ அது நிறுத்தப்படணும் என்பது பற்றியோ அதை கண்டிக்கின்ற வகையில் எந்த ஒரு முன்மொழிவும் இருக்கவில்லை என்பது சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திருந்தது. அவ்வளவு தூரம் அடிமையில் கொத்தடிமையாக வாழுகின்ற ஒரு சூழல் தான் உருவாகி இருக்குது. அனாவசியமாக வம்புக்கிழுத்து ஒரு தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல். ஈரானுடைய அரசு தலைவர்கள் எல்லாம் கொண்டு குவித்தாங்க. இதுக்கெல்லாம் எந்த கண்டனமும் கிடையாது. என்னதான் இருந்தாலும் அரபுகள் கொத்தடிமைகளாக வாழுகின்ற ஒரு சூழல் தான் உருவாகி இருக்குது. ரஷ்யாவினுடைய முன்மொழிவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து தரப்பும் இராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்தணும், பிராந்தியத்தில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும், உட்கட்டமைப்புகளை சேதப்படுத்தும் வகையில் பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவதை இரு தரப்பும் நிறுத்தணும், உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு போய் ராஜதந்திர வகையில் இவைகள் தீர்க்கப்படணும் அப்படின்ற பல்வேறு விஷயங்களையும் சர்வதேச சட்டங்களை மதித்து நடக்கணும் அப்படின்ற பல்வேறு விஷயங்களையும் அவங்க சொல்லி இருந்தாங்க. ஆனால் அந்த முன்மொழிவு தோத்து போனது. ஐநா ஒய்னா அப்படின்றதெல்லாம் வெறுமனே கண் துடைப்புக்கு தான். கசால இன சுத்திகரிப்பு நடந்து முடிஞ்சுது. இந்த ஐநாவால் என்ன பண்ண முடிந்தது? ஈராக் நாடு சுடுகாடாக மாறிச்சு, இவங்களால் என்ன பண்ண முடிஞ்சது? அதே போல் சிரியா, அதே போல் யமன், அது போல் ஆப்கானிஸ்தான் எல்லாமே நடந்து முடிஞ்சு இவங்களால் என்ன தான் பண்ண முடியும்? என்னதான் இருந்தாலும்
மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதியான ஒரு சூழல் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.